பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முறை கூட உங்கள் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்திருப்பது ஆசீர்வாதமான காரியம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் நம்மோடு கூட வரும்படியாக நாம் ஜெபத்தோடு கூட வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரை ஒரு அருமையான சம்பவத்தை இங்கே பார்க்கலாம். இந்த வசனங்களின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள கொடுக்க விரும்புகிறேன். லுக் டு ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார். லுக் டு ஜீசஸ். கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக அவருடைய சமூகத்தில் அமர்வோம். ஒரு முறை கூட உங்களுக்காக இந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனம் முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுன் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். குறிப்பாக அநேக குருடர்கள் பார்வையடையும்படியாக செய்தார். ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒவ்வொரு விதமாக இயேசு கிறிஸ்து செய்தார். குருடர்களை பார்வையடை செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினார். இந்த ஒரு அற்புதமும் ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமாக காணப்படுகிறது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. பர்திமேயு என்கிறதான ஒரு குருடன். இயேசுவானவர் ஒரு முறை எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராக சென்றார். இது எரிகோவுக்கு சற்று தொலைவிலே காணப்படுகிற, வெளி அருகே காணப்படுகிற ஒரு இடம். பிட்வீன் ஜெருசலேம் அண்ட் எரிகோ. இதற்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல இந்த பர்திமேயு என்கிற மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவன் கண் தெரியாதவனாயிருந்தான். அவனுக்கு உதவி இல்லாதிருந்தது. அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து விரித்து அதற்கு முன்பாக அவனுக்கு முன்பாக விரித்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவன் குருடனாயிருந்தான். அவன் ஹெல்ப்லெஸ் பர்சனாய் காணப்பட்டான். உதவியற்றவனாயிருந்தான். அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசுவை நான் பார்க்க வேண்டும். ஏன்? அவர் என்னிடத்திலே வரும்போது நான் சுஸ்தம் அடையக்கூடும். அவர் என் கண்களை திறப்பார். இயேசு என் கண்களை திறப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட அந்த காணப்படுகிற இந்த குருடன், பர்திமேயுடைய குருடன், அவன் வாழ்க்கையில் இது ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு சான்ஸாய் காணப்படுகிறது. இயேசு என்னிடத்திலே வருகிறார், இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே வருகிறார் என்பதை குறித்து மிகுந்த ஆச்சரியத்தோடு கூட அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இந்த பர்திமேயுவிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஸ்பெஷல் டேலண்ட், அவனிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஸ்பெஷல் யூனிக் திங் என்னவென்றால், அவனிடத்திலே விசுவாசம் காணப்பட்டது. He had a faith.
அவனிடத்திலே ஒரு உறுதியான விசுவாசம் உண்டு. என்ன விசுவாசம்? இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குவார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட அவன் காணப்பட்டான். அவன் விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே வந்தபோது அவனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடைபெற்றது. 47வது வசனத்திலே வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது அவன் சொல்லுகிறான், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் என்ன சொல்கிறான்? நசரேயன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கத்தினான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். Have mercy upon me, Lord. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இங்கே அவனிடத்திலே காணப்பட்டது, இயேசு மேசியா என்பதை அறிந்திருந்தான். இயேசு தாவீதினுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்தான். இயேசு உலகத்தின் இரட்சகர் என்பதையும் அறிந்திருந்தான். 3 காரியங்களும் அவனுடைய இருதயத்திலே காணப்பட்டது. அந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், மேசியாவே எனக்கு இறங்கும், ஆண்டவரே இரட்சகரே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் தேவையாயிருக்கிறது. Who is Jesus? He is the Savior of the world. Who is Jesus? He is the Messiah. We are awaiting to see the Messiah of Lord Jesus Christ. அவர் எதிர்பார்த்திருக்க மேசியாவாக காணப்படுகிறார். Who is Jesus? He is the son of David. அவருடைய ராஜ்யம் முடிவிராத ஒரு ராஜ்யம். அந்த முடிவிராத ராஜ்யத்தை கொண்ட இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை இந்த பர்திலேமு என்கிறதான குருடன் அறிந்து வைத்திருந்தான். அவன் முழுமையாக விசுவாசித்தான். அவனிடத்தில் ஒரு விருப்பம், ஆவல் காணப்பட்டது. கர்த்தர் என் கண்களை சுகமாக்குவார், என் கண்களை திறப்பார் என்பதை ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்பட்டான். 51வது வசனத்தை பாருங்கள். வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? What can I do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் சொல்லுகிற வார்த்தை, அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். He was a beggar. அவன் மற்ற ஜனங்களோடு கூட பெக்கராக இருந்து பணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தான். அவன் he didn't ask money. அவன் எந்த மணியும் கேட்கவில்லை. அவன் கேட்டான், எனக்கு கண்கள் திறக்கப்படும், என் கண்கள் திறக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனிடத்தில் மேல் சட்டையை கழற்றி அல்லது அவுட்டர் கார்மெண்டை, அவன் மூடி வைத்திருந்த அவுட்டர் கார்மெண்டை எடுத்து அவனுக்கு முன்பாக விரித்து அதை ஒரு டூல் ஆஃப் மர்ச்சன்டைஸாக வைத்து அதை அவன் ஜனங்களிடத்து காணிக்கைகளை, பொருட்களை பெற்று கொண்டிருந்தான். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது அவன் உற்சாகம் அடைந்து அந்த மேல் துணிக்கையும் மேல் சட்டையும் எடுத்து எறிந்து விட்டு இயேசுவை நோக்கி வருகிறான். இயேசுவை நோக்கி அவன் வருகிறான். அவர் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு கொண்டிருந்த, பிச்சை எடுத்து கொண்டிருந்த அவன், இயேசுவே எனக்கு வாரும் என்று கூட்ட நெரிசலிலே சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டு வந்தான். இன்றைக்கு இந்த ஸ்டோரியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த பர்திலேமு என்கிற குருடனுடைய வாழ்க்கையிலே, அவனிடத்திலே காணப்பட்ட இந்த விசுவாசத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கும் சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், பர்திலேமினிடத்திலே காணப்பட்ட யூனிக் கேரக்டர். பர்திலேமிலே இடத்திலே காணப்பட்டதான் யூனிக் ஃபெய்த். அவனுடைய விசுவாசம், உயர்ந்த விசுவாசம் நமக்கு சபைக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இதை உங்களோடு கூட 4 பாகமாக நான் பிரித்து உங்களோடு கூட கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், இந்த பர்திலேமினுடைய காரியம், அவன் இயேசுவை பார்த்து சத்தமிட்டு கூப்பிட்டான். சத்தமிட்டு கூப்பிட்டான். சவுட் ஃபார் ஜீசஸ். இயேசுவை நோக்கி அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஜனங்கள் எல்லாரும் அவனை அதட்டினார்கள். அவனோ இன்னும் அதிகமாக, அதற்கா பார்க்கிலும் அதிகமாக இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறீர்களா? உங்களுடைய வார்த்தை ஜெபத்திலே, உங்களுடைய செய்தியிலே, உங்களுடைய வார்த்தையிலே சத்தமிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், மேசியாவே எனக்கு இறங்கும், இரட்சகரே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு அவன் கூப்பிட்டான். சத்தமிட்ட கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார். பாருங்கள், 47வது வசனத்தில் வாசிக்கும்போது, 47வது வசனத்தில்,
அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்போது அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இன்னும் அதிகமாக மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிடுகிற வேளையில் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மேபி யூ ஆர் இன் த காலேஜ் கேம்பஸ், மேபி யூ ஆர் இன் த யூனிவர்சிட்டி, மேபி யூ ஆர் இன் த ஸ்கூல், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது, ஜெபிக்கும்போது, சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அந்த ஜனங்களே கூடியிருந்த அந்த ஜனங்கள் பர்தேமியை அதட்டினார்கள். They rebuked him. அவனை மிகவும் அதிகமாக அதட்டினாள். சத்தமிடாதே, பேசாதவரு, சத்தமிடாதே என்று அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் இந்த சத்தம் நமக்கு தேவையாயிருக்கிறது. சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call upon me and I will answer you and I will show you great and mighty things which you do not know. என்னை நோக்கி கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்பேன், உன்னுடைய சத்தத்தை கேட்டு உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற வேளையில், சத்தமிட்டு கூப்பிடுகிற வேளையில் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக தேவனை சத்தமிட்டு கூப்பிட்ட ஒரு தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். சத்தமிட்டு கூப்பிட்டான். 100வது சங்கீதத்திலே வாசிக்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஷவுட் ஃபார் ஜாய் டு த லார்ட். பூமியின் ஜனங்களே, குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோய் கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்ல, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். அவரே நமக்கு, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் காணப்படுகிறோம். சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் ஜனங்களை கேட்கிறார். ஒருவேளை இந்த குருடனாகிய பர்தலேமு மெதுவாக கூப்பிட்டிருந்தால் நிச்சயமாக இயேசுனுடைய காதுகளில் கேட்டிருக்காது. அவன் தூரமாக இருந்தான். திரளான ஜனங்கள், a great multitude people இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் மெதுவாக கூப்பிட்டிருந்தால் இயேசுவின் காதுகளில் அவனுடைய வார்த்தைகள் சென்றிருக்காது. அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவர் மேசியா என்பதை அறிந்து அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசுவினிடத்திலே அற்புத சுகம் உண்டு, இயேசுவிலே நாமத்திலே விடுதலை உண்டு என்பதை முழுமையாக அறிந்து சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த ஸ்டோரியில், இந்த குருடனாகிய பர்தலேமுடைய ஸ்டோரியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தரை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய வார்த்தைகளை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவரை நோக்கி பர்தலேவே ஒரு மாடலாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை நோக்கி நாம் பார்ப்போமானால், ஜெபிப்போமானால் கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக யூனிக்கான கேரக்டர் இடத்திலே காணப்படுது. அவன் இயேசுவோடு கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருந்தான். ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. இயேசுவோடு கூட இந்த பர்தலேமு என்கிற குருடனுக்கு நல்ல ஐக்கியம் காணப்பட்டது. என்ன ஐக்கியம்? 51வது வசனத்திலே வாசிக்கும்போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாய். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். இங்கே அவனுடைய விசுவாசத்தை அவன் எம்பசைஸ் பண்ணுகிறான், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். இயேசுவை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்கு என்ன தருவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் இந்த குருடன் அறிந்து வைத்திருந்தான். இதற்கும்பாக இயேசுவை பார்க்கவே இல்லை.
அறிந்து கொள்ளாத ஒரு மனுஷன்தான். இயேசுவை பார்க்காதவரும் கேள்விப்பட்டிருந்தான். இயேசு வருகிறார், மேசியா வருகிறார், குணமளிக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர் வருகிறார், உலகத்தின் இரட்சகர் வருகிறார் என்பதை அறிந்து வைத்திருந்தான். அந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறார். இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொள்கிறார். ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க, எனக்கு கண்களை திறப்பதற்கு உம்மால் கூடும் என்பதை அறிந்திருந்தபடினாலே அவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? அதற்கு குருடன், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கிறான். ரபியூனி, இங்கிலீஷில் வாசிக்கும் போது ரபியூனி, that I may receive my sight. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை, தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பை, ஐக்கியத்தை அவன் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். தேவன் எனக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஒரு அன்டவுட்டோடாக அவன் ஜெபிக்கவில்லை, சந்தேகத்தோடு கூட ஜெபிக்கவில்லை. கர்த்தர் என் கண்களை திறப்பார், கர்த்தர் குருடரின் கண்களை திறக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அவன் ஜெபிக்கிறான். அந்த காரியத்தோடு கூட அவன் அவரை பார்த்து ஜெபிக்கிறான், அவரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிற வேளையிலே அநேகர் உங்களை தடை பண்ணலாம். பல டிஸ்டர்பன்சஸ் வரலாம், பல ஹிண்ட்ரன்சஸ் வரலாம், பல தடைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரலாம், உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் வரலாம். ஆனால் எதையும் நான் பொருட்படுத்த வேண்டியதில்லை. கர்த்தரை நோக்கி அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்கும்போது அவர் உங்களோடு கூட பேசுகிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். 49வது வசனத்திலே வாசிக்கும்போது வசனம் சொல்கிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். இப்போ நம்மோடு கூட, தேவனோடு கூட நாம் ஒரு தொடர்பு, ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் வைத்திருப்போமானால் நம்முடைய ஐக்கியத்திற்கு தடையாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. முதலாவது, இந்த குருடனாகிய பர்தலேமிடத்தில் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீ பேசாதிரு என்று அதட்டினார்கள். அவனை ரிபீக் பண்ணினார்கள், பேசக்கூடாதபடிக்கு தடை பண்ணினார்கள். இந்த க்ரௌட் இந்த கூட்டமானது இவன் பேசக்கூடாதபடி தடை பண்ணினார்கள். இயேசுனுடைய ஐக்கியம் அவனோடு கூட இருந்தபடினாலே இயேசு அவனை அழைத்து வர செல்லும்படியாக செய்கிறார். இப்பொழுது அதே க்ரௌடு யாரெல்லாம் அதட்டினார்களோ, யாரெல்லாம் தடை பண்ணினார்களோ, அவர்கள் அவரிடத்திலே சொல்கிறார், திடன்கொள், பி ஆஃப் சியர், திடன்கொள், பயப்படாதே, அவர் உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். நாம் தேவனோடு கூட ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்போடு கூட ஐக்கியமாக இருக்கிற வேளையில் எந்த தடைகளும் உங்களை தடை பண்ணி விட முடியாது. அது சரீர பிரகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற ஜனங்களால் வருகிற தடையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசுவோடு கூட நீங்கள் குட் ஃபெல்லோஷிப் வைத்திருக்கும் போது அவர் உங்களை அழைப்பார், உங்களை தேடி வருவார், உங்களை அழைத்து வந்து நம்மை தேடி வருவார். அப்பொழுது அந்த கூட்டத்தின் அவரை பார்த்து, திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார், திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஐக்கியமானது நமக்கு தேவையாக இருக்கிறது. பர்தலேமியரிடத்தில் இயேசுவோடு கூட உள்ள ஐக்கியம் காணப்பட்டது. அவரை பார்ப்பதற்கு அவன் கண்கள், சரீரப்பிரகாரமான கண்கள் திறக்கப்படவில்லை. அவன் அறிந்திருந்தான், இயேசுவே மேசியா என்று அறிந்திருந்தான். அவன் இயேசுவோடு கூட ஐக்கியமுள்ளவனாயிருந்தான். எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களுடைய அவரோடு கூட நீங்கள் வைத்திருக்கிற ஐக்கியத்தை பார்த்து அவர் ஒரு நாள் உங்களை அழைப்பார், உங்களை சேர்த்து கொள்வார். எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார், இரட்சகர் உன்னை அழைக்கிறார், தாவீதின் குமாரன் உன்னை அழைக்கிறார் என்ற ஒரு நல்ல யூனிக்கான ஃபெய்த் அவனிடத்திலே காணப்பட்டது. மூன்றாவதாக இந்த பேசேஜை நாம் படிக்கும்போது ஒன்று நாம் அறிந்து கொள்ளலாம், we can overcome with Jesus. இயேசுவோடு கூட நாம் ஜெயம் கொள்ள முடியும். இயேசுவோடு கூட எல்லா காரியங்களிலும் நம்முடைய தோல்விகளிலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிற வேளையில் நாம் பிசாசின் கிரியைகளை முறியடிக்க முடியும். இயேசுவோடு கூட நாம் ஜெயம் பண்ண முடியும். இயேசுவோடு கூட நாம் வியாதிகளிலிருந்து விடுதலையாகி வெற்றியை சிறக்க பண்ண முடியும். we can overcome with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வெற்றி சிறக்க முடியும். நாம் அவரோடு கூட விசுவாசத்திலே நாம் உறுதியாய் காணப்படும் போது இந்த வெற்றியை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார்.
எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது இங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கும்போது வருகிறதான வெற்றியை குறித்து நாம் பார்க்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு கூட நாம் ஓட கடவோம். வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நமக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் அவரோடு கூட ஓட கடவோம். கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டமானது விசுவாசத்தோடு கூட காணப்பட வேண்டும். இந்த பர்தலேமே என்கிற குருடத்திலே ஒரு விசுவாசம் காணப்பட்டது. இவர்தான் மேசியா, இவர்தான் தாவீதின் குமாரன், இவர்தான் இரட்சகர் என்பதை விசுவாசத்தோடு கூட அறிந்து வைத்திருந்தான். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை சோர்வுகள் வந்தாலும் சரி, அவன் கிறிஸ்துவோடு கூட வெற்றியை பெற்றுக்கொள்கிறான். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நாம் பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு கூட ஓட கடவோம். இந்த வேத வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்மை இயேசுவோடு கூட விசுவாசித்து அவருடைய நாமத்திலே அவரோடு கூட நெருங்கி வருவதற்கு, ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு உதவியாய் காணப்படுகிறது. இந்த குருடனாய் காணப்பட்ட பர்தலேனுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியமானது ஒரு ஜெயத்தை அவனுக்கு கொண்டு வந்தது, ஒரு சுகத்தை அவனுக்கு கொண்டு வந்தது, ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்தது. பிசாசினால் கட்டப்பட்டிருந்த இந்த எந்த பாவமாயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மூலமாக அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். ஓவர் கம் வித் கிரைஸ்ட். வியாதிகளை குணமாக்குவதற்கு, பிசாசுகளை துரத்துவதற்கு, விடுதலையை சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த விசுவாசம் நமக்கு போதுமானதாய் காணப்படுகிறது. பர்தலேமுடைய குருடனிடத்திலே இந்த விசுவாசம் காணப்பட்டது. இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம், தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறதா? அவரோடு கூட நாம் காணப்படும் போது அவரோடு கூட நாம் வெற்றியும் சிறக்க பண்ண முடியும், வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியம், இந்த ஸ்டோரியாவது நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவோடு கூட நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவோடு கூட இருக்கும்போது நமக்கு அவர் வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். 4வதாக இந்த ஸ்டோரியை படிக்கும்போது மார்க் 10வது அதிகாரத்தில் வருகிற இந்த ஸ்டோரியானது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமானது, நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 48வது வசனத்தை பாருங்கள். மார்க் 10:48 சொல்லப்பட்டிருக்கிறது, then many warned him to be quiet, but he cried out all the more, Son of David, have mercy on me. எல்லா ஜனங்களும் அவனோடு கூட அவனை சத்தமிடாதிருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவனோ பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினான். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அவனுடைய பார்வையானது இயேசுவின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஜனங்களை பார்க்கவில்லை, சுற்றிலுமாக இருக்கிற தடைகளை அவன் பார்க்கவில்லை. அவனுடைய பார்வையானது ஸ்ட்ரைட்டாக இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தது. அவனுடைய கண்கள் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தது. ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. எந்த ஜனங்களையும் அவன் பார்க்கவில்லை. அநேக ஜனங்கள் கூடியிருந்தார்கள். there was a multitude people. ஏராளமான ஜனங்கள் அவனுக்கு எதிராக, இந்த பர்தேமுக்கு எதிராக நின்றார்கள். பேசாதிருக்கும்படியாக அவனை அதட்டினார்கள், rebuked him. ஆனால் அவனோ இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் ஜனங்களை பார்க்க வேண்டாம், உலகத்தை பார்க்க வேண்டாம். நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். எத்தனை ஜனங்கள் எதிர்த்து வந்தாலும், தனி ஒரு மனிதனாய் காணப்பட்டாலும்,
நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்தான் மேசியா, அவர்தான் நம்மை சுகப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிற வேளையில் இந்த விசுவாசத்திலே எந்த மனுஷரையும் நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவரே நமக்கு முன்பாக கண்கள் வைத்து அவரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். பர்தலேமுடைய ஸ்டோரியானது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். எகெயின் மறுபடியும் 49வது வசனத்தில் பார்க்கும்போது இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். நம்முடைய கண்கள் அவர் மேல் வைக்கப்படுகிற வேளையில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உங்களை எதிர்பார்க்கிறார், உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். இந்த இன்விடேஷன் என்ன? அவர் உங்களை அழைக்கிறார். எழுந்திரு, திடன்கொள், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஒருவனை அழைத்து கொள்ளும்போது, கர்த்தர் உங்களுடைய இடத்துல பிரியமாக இருக்கும்போது எல்லா தடைகளும் உங்களை விட்டு மாறி போகும். எல்லா ஜனங்களும் எதிர்த்து நிற்க ஜனங்களாக இருந்தாலும் சரி, திரளான ஜனங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களிடத்தில் பிரியமாக இருந்தால் அவரோடு கூட நல்ல ஃபெலோஷிப் வைத்திருப்பீர்களே. ஆனால் உங்கள் தடைகளை சுற்றி நிற்கிற ஜனங்களை அவர் மாற்றி போட்டு அவர் உங்களை அழைக்கிறவராயிருக்கிறார். யோசுவாவை அழைத்த தேவன் சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உன்னை பயன்படுத்தி உங்களை பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். இதே வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திடன்கொள், கர்த்தர் உன்னை அழைக்கிறார், பதிலையுமே அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவராயிருக்கு. மனிதர்கள் இன்றைக்கு ஒன்று சொல்வார்கள், நாளைக்கு ஒன்று சொல்வார்கள். they will change, people will change, but Jesus will never ever change. அவர் மாறாதவராக இருக்கிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லையும் சரி, நியூ டெஸ்டமெண்ட்லையும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். பத்லேமு என்கிறதான குருடனை அழைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த குறைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஷார்ட்டேஜாக இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே உங்கள் கண்கள் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் மாறாத கர்த்தர். இயேசுவானவர் மாறாதவராக இருக்கிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு அருமையான பேசேஜ் உண்டு. மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, God never change. I am the Lord and I do not change. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. நாம் இஸ்ரவேலின் ஜனங்கள், யாக்கோபின் புத்திரர்கள், நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். யாக்கோபின் தேவன் மாறாதவராயிருக்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராயிருக்க. அந்த பர்தலேமு ஆகிய குருடனுக்கு இறங்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் இறங்காமல் இருப்பாரோ? நிச்சயமாகவே இறங்குவார். உங்கள் சரீரத்தில் எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும் அவர் மேல் உங்கள் கண்களை வைக்கப்படும் போது அவர் உங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறார், ஜீசஸ் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபாரெவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் ஊழியம் செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு ஆண்டவராயிருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். Jesus is the same yesterday, today and forever. He is our unchanging God. He is our everlasting God. அவர் நித்தியமாக நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். பர்தலேமுக்கு இறங்கின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய கண்கள் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டாம். நாம் மனிதர்களை நம்ப வேண்டாம், பிரபுக்களை நம்ப வேண்டாம். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலமாய் காணப்படும். அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெற்றியை தருகிறவராயிருக்கிறார், ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். அவர் மேல் நம்முடைய கண்களை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் மேல் நம்முடைய கண்களை வைக்கப்படும் போது நாம் வெற்றி சிறக்க முடியும். இன்றைக்கும் இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளை பர்தலேமு ஆகிய குருடனுக்கு இறங்கின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இரக்கம் பாராட்ட, உதவி செய்ய, அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக, உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஸ்டாண்ட். நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம்.